ஆனால் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக கருத்துக்கள் பேசியிருக்காங்க அந்த படத்தில். பெண்கள் இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இப்போ வந்து அதை ஒரு விவாதமாகவே கொண்டு வராங்க. சார் அப்படி பார்த்தா உலக பொதுமறை திருக்குறள் மொத்தமாக பிற்போக்கு தான். எப்படி இடுப்பு இது என்ன இடுப்பு தானே, என்ன தொப்புள் காட்டினா என்ன, இது எல்லாமே அடுத்த முன்ன பார்க்கும்போது சார் நம்ம சொல்கிறோம். நம்மளும் ஒருத்தன் பார்க்கும்போது சொல்லுவோமா சார், அப்போ எதையுமே சார் நம்மளை பொறுத்து பார்க்கணும் சார். அப்படிங்களை பொம்பளைங்க கரெக்டாக இருக்கணும், இப்படி பண்ணணும்னா உங்களுக்கு பிற்போக்கு சொல்லிட்டு போங்க. எனக்கு சரி சார், எம்ஜிஆர் பாடிருக்காரு, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷு படித்தாலும் இன்ப தமிழ் நாட்டில். எம்ஜிஆர் சொன்ன விஷயத்த நான் வேறு மாதிரி சொல்கிறேன். அப்புறம் எம்ஜிஆர் திட்டுங்க. இந்த சீன் தான் அது. இன்னைக்கு பேக்ரவுண்டில் கவனிச்சிங்களா, கொடியில் டிவிகே கட்சி கொடி. ஆமாம் சார், ஏதோ ஒற்றுமை இருக்குது. எடுத்தோன்னே ஷட்டர் தான் பிளான் பண்ணியிருந்தீங்களா, இல்லை வேறு இன்ட்ரோ சீன் வந்து யோசிச்சுட்டு லாஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணிங்களா? எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க செய்கிற தொழில் சார்ந்து அவங்க பில்டப் இருக்கும். திருப்பாச்சியில் அறுவா செய்கிறாரு, ஓடுற வீலில் சொன்னப்போ அப்போ தொழில் சார்ந்தார். சிவகாசி யார் வெல்டிங் பண்ணுறாரு, அப்போ இவனை எப்படி அறிமுகப்படுத்துறது? மற்ற ஆளுனா தட்டி கிடப்பான், வெளியே ஈஸியாக இருக்கு வச்சா சார்னு அவங்க உருவ அளவுக்கு கட் பண்ணி வெளியே வந்துட்டார். தேட்டரில் நானும் ஒன்றா தான் பார்க்குறோம். ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஷோ என்ன சவுண்ட், நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ சவுண்ட். கத்துறாங்க கை மேலே கை வச்சு அழுத்துனார். அதை ஹாப்பி காட்டினார். அவ்வளோ ஃபேன்ஸு. நீங்கள் தான் பாட்டெலாம் எழுதுனீங்க, ஏழைங்க பாலைங்கன்னு நினச்சி போட்டால் நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். இதை எழுதும்போது நீங்கள் யோசிச்சிங்களா ஃபியூச்சரில் அரசியலுக்கு வருவார்? ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா, பட்டி தொட்டி நம்ம உங்கள் சிட்டி, மொத்த ஊர் நம்ம ஊரு தான். நீ தெரியுதா, இன்னைக்கு எங்கே போன கூட்டம். அப்போ அந்த ஒரு லைன் வந்து ஏழைங்க பாலைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சிவகாசி படம் ரீரிலீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க உங்கள் சொந்த ஊர் நாட்டரசன் கோட்டை, அங்கே கதைக்களமாக வச்சு எடுத்த ஒரு படம். 21 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணுற பிறகு 21 வருஷத்துக்கு பிறகு நான் படத்தை கொண்டாடுவாங்கப்பா, அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்து தான் நீங்கள் எடுத்தீங்களா? அப்படி எதிர்பார்க்கல. நம்ம அப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது ரீரிலீஸ்னு இருந்துச்சு. அப்போ இருந்துச்சு. எப்படின்னா மெயின் சிட்டியில் படம் ரிலீஸ் ஆகும். ஓகே, மெயின் சிட்டியில் இப்போ மதுரை தான் எங்களுக்கு, மதுரை காரைக்குடி இதெல்லாம் சென்ட்ரு எங்களுக்கு. ரிலீஸுங்கிறது மதுரையில் ஒரு 2 தேட்ரு, காரைக்குடியில் ஒரு தேட்ரு, அப்புறம் ராம்நாடு ஒரு தேட்ரு. இதுதான். இது 100 நாள் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட தேட்டருக்கு வரும். சிவகங்கை. சிவகங்கை அப்போ அது வரக்குன்னா அங்கே ஒரு 50 நாள் ஒரு நாள் ஓடுனதுக்கப்புறம் தான் சில சின்ன ஊரில் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அது பெட்டியை மாற்றுவாங்க. அப்படியே இந்த ஏபிசி அப்படின்ற. ஆமாம், அப்போ பி சென்ட்ரு. அப்புறம் 3வது ரீரிலீஸ் தான் சி சென்ட்ரு, டூரிங் தேட்ரு. ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து ரீரிலீஸ் வந்து எங்களுக்கு அடுத்து டவுன் சிட்டி, அப்புறம் டவுன், அதுக்கடுத்து இந்த டூரிங் தேட்ரு. அப்போ தான் இதெல்லாம் இருந்துச்சு. எத்தனை நாள் ஓடிச்சு சிவகாசி? சிவகாசி 100 நாள் தாண்டி ஓடிச்சு. 100 நாள் தாண்டி. ஆமாம். அப்போ ஆனால் நல்ல கலெக்ஷன். தீபாவளி ரிலீஸ் பெரிய கலெக்ஷனு. திருப்பாச்சி 200 நாள் தாண்டி ஓடிச்சு. சிவகாசி அப்படின்னா உங்களுக்கு அந்த தேட்டருக்கான கொண்டாட்டம் இருக்குங்களா? ஆமாம், தீபாவளி ரிலீஸ். ஆமாம். திருப்பாச்சிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டு வித் ஆக்ஷன், சீரியஸ் ஆக்ஷன். இன்றைக்கி டிவியில் பார்த்து இன்றைக்கி பண்ணுவாங்க. ஆனால் சிவகாசிங்கிறது பிகினிங்லேருந்து, திருப்பாச்சி ஃபஸ்ட் ஹாஃபுல்லாக உங்களுக்கு காமெடியாக போயிட்டுருக்கோம். ஆமாம். இது பிகினிங்கிறது ஹீரோஸ் வந்துடும். ஓப்பனிங் இந்த சர்ட்டு கட் பண்ணி வர்றதுலேருந்து எல்லா சீனுமே திரை கொண்டாடத்துக்கு சரியான படம்னா சிவகாசி. சிவகாசி அப்போ அப்படி கொண்டாடினாங்க. அந்த சொன்னீங்க பார்த்தீங்களா, ஷட்டர் சொன்னீங்க பார்த்தீங்களா, திருப்பாச்சி படத்தில் வந்து விஜய் வந்து அருவாள் திட்டிகிட்டே அந்த குதிரை வர்ற மாதிரி, வண்டியில் வர மாதிரி இருக்கும். இதில் ஷட்டர் பிளான் பண்ணியிருந்தீங்க. எடுத்தோன்னே ஷட்டர் தான் பிளான் பண்ணியிருந்தீங்களா, இல்லை வேறு இன்ட்ரோ சீன் வந்து யோசிச்சுட்டு லாஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு இப்போ கதை ஃபுல்லாக பண்ணியாச்சு. எப்படி அறிமுகம்
ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து நம்ம கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணணும். ஏன்னா ஃபேன்ஸுக்கு திருப்தியாக இருக்கணும். அப்போ யோசிக்கும் போது அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க செய்கிற தொழில் சார்ந்து தான் அவங்க பில்டப் இருக்கும். ஆமாம். சும்மா வந்து காலை கட்டி இதை கட்டிக்கிட்டு அதெல்லாம் வராது. திருப்பாச்சியில் அருவா செய்வார். அப்போ அருவா எங்கள் அண்ணன் பழுக்க காய்ச்சும் அப்படிங்கும்போது அந்த அருவா பழுக்க காய்ச்சுவார். சாணம் எங்கள் அண்ணன் சாண வெஸ்டியில் வரும்போது ஓடுற வீலில் சாணம் வைப்பார். அப்போ தொழில் சார்ந்த இருக்கும், அதை மீறி போகாது. அப்போ சிவகாசி யார் வெல்டிங் பண்ணுறாரு. அப்போ இவனை எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படிங்கும்போது தொழில் சார்ந்து இருக்கணும். அப்போ வெல்டிங் வச்சுட்டு போய் வெளியே வச்சு பூட்டிவிட்டாங்க. மற்ற ஆளுலாம் தட்டி கிடப்பான். வெல்டிங் ஈஸியாக வச்சா சார்னு அவங்க உருவ அளவுக்கு கட் பண்ணி வெளியே வந்துட்டார். அது தொழில் சார்ந்து. அப்போ தொழில் சார்ந்து யோசிக்கும் போது ஈஸியாக கிடச்சிச்சு எனக்கு. விஜய் சார் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணார்? இப்படிதான் பண்ண போகிறோம், அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவருக்கு கதை சொல்லும்போது இந்த சொல்ல ஓகே. ஃபஸ்ட்டு அந்த ஏரியா வராங்க, கடை அடைக்கிறாங்க, ஃபைட் பண்ணி கடை திறக்க வைக்கிறியா பிரிஞ்சு திருப்பி சொல்லும்போது தான் இது சொன்னேன். ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ சிலர் என்ன அவர் நடிச்சு விட்டு போய் உட்காந்துருவார், கேரன் போடுவார், அவர் கூட வருவார். ஆனால் இந்த இது எடுக்கும்போது மான்ட்டில் உட்காந்துட்டார். ஓகே, என்ன இப்படி எடுக்க போகிறான் ஈஸியாக சொல்லிட்டான் அப்படின்ட்டு. முதல்ல விஜய் சார் அந்த அளவு அவர் தான் வராரு. அவரை நிற்க வச்சு ரவுண்டு வெளியே தெரிஞ்சுவோம் வரைகிறது. அப்போ உள்ளே நிற்க வச்சு உள்ளே மார்க் மாதிரி மார்க் உள்ளே போட்டு அவர் அளவுக்கு அது கட் பண்ணால் அவர் வெளியே வரணும். அப்போ டைட்டாக வச்சாலும் வர முடியும். அவ்வளோ யோசிச்சுவான். அப்போ கரெக்டாக மார்க் பண்ணால் எப்படி வருவார்? வராது. அப்போ அதுக்கு ஒரு 3 இன்ச் வச்சா ஈஸியாக அந்த பில்டாக வர்றது, எந்த டிஸ்டர்ப்லாமல் வருவார். அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் உள்ளே அப்படியே மார்க்கு வரைஞ்சி வெல்டிங் கீழே இருந்துட்டு பண்ணால் கீழே தொங்கிடும். ஆமாம், விழுந்துடும். கரெக்ட். ஆமாம். அப்போ என்ன பண்ணுறது? இது வரைக்கும் நீ கட் பண்ணாத, இது கட் பண்ணும். அப்போ கட் பண்ணும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஊற்றக்கூடாது. அப்போ உள்ள ஒரு ராடு வைக்கிறோம். ஓகே, கட் பண்ண கூட எவ்வளோ வேலை விழுந்துட்டுன்னா உங்களுக்கு இடுப்பு டக்குன்னு உள்ளே விழுந்தும்ல, வளைஞ்சிரும்ல. அப்போ உள்ள ஒரு ராடு வச்சு அதை நிற்க வச்சிட்டோம். உள்ள வெள்ளிங்க பற்ற வைப்பான்ல, ஆமாம், அவனை வச்சு தான் இந்த மார்க் இதை அப்படியே வச்சுட்டு விடாங்க. ஓகே. அப்போ இது வச்சுட்டு அப்போ ஃபுல்லாக கட்டமாக லாஜிக்காக ஃபுல்லாக கட்டமாக விழுந்துரும்ல, கீழே வட்டோம். அப்போ தான் கால் 8 வச்சு பிச்சுட்டு போகுது. ஆமாம். அப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம இவ்வளோ யோசிக்க வேண்டியது. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் தான் கேமரா வச்சு 2 கேமரா வச்சு சரி. அப்போ நார்மல் ஸ்பீடு வச்சா ஒரு சுத்தம் போயிடும். அப்போ ஹை ஸ்பீட் பண்ணால் தான் அந்த ஃபயர் தெரியும். ஆமாம். அப்போ இதுக்கு ஹை ஸ்பீட் ஸ்டார்ட் வச்சுப்போம். ஹை ஸ்பீட் வச்சு கட் பண்ண அப்படியே கட்டி சார் இருக்கும்போது உள்ளே விட்டு இருந்துச்சு. கடைசியாக அவர் வந்து எட்டி உதைக்க ஒரு ஷாட். ஓகே, இப்போ அந்த ராடெலாம் எடுத்துருவோம். என்ன ராடை எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்ன எட்டு வச்சு பிச்சுட்டு போகிற ஒரு கம்பி. அப்போ அது ஒரு இப்போ திருப்பி பிச்சுட்டு வரணும்ல, உதச்சது கீழே கட் பண்ண மாதிரில. ஆமாம். அப்போ அதை கட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஒட்டி பெயிண்ட் அடிச்சிட்டோம். அது வந்து இப்போ இருக்கும்போது கட் பண்ண மாதிரி தெரியும் அப்படியே. ஓகே, அது மேட்ச் பண்ணிட்டோம் அப்படியே. மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் ஒரு உதச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஷட்ரு பறந்து போய் விழுந்துரும். இவ்வளவு இந்த ஒரு இவ்வளோ இருக்கும்போது விஜய் சார் வந்து என்ன எப்படி எடுக்க போகிறான் சொல்லிட்டானே இவ்வளவு. அப்போ ஒரு ஷாட் வந்து பார்ப்பார், பார்த்து அப்புறம் அவருக்கு ஓகே கூட்டம் ஆயிரம் போல இருக்குது அப்படின்ட்டு. தேட்டரில் நானும் ஒன்றா தான் பார்க்குறோம், தேவி தேட்டரில் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஷோ. கட்டு ஃபயர் வந்தோன்னே என்ன சவுண்டு, நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ சவுண்ட். கத்துறாங்க கரெக்டாக நான் கை மேலே கை வச்சு அழுத்துனார். அதை ஹாப்பியை காட்டினார். அவ்வளோ ஃபேன்ஸு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபயருக்கு அவனுக்கு தெரிஞ்சு வச்சுல தலைவர் வராது சிவாசியாவது படா சர அது சிலது அவ்வளோ உழைப்பு இவ்வளோ திங்க் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கிடச்சி அவுட்புட் கிடச்சிருச்சு கிடையாது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் தான் பாட்டெலாம் எழுதுனீங்க, குடம்பாக்கம் ஏரியா பாட்டு. ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் வந்து ஷோபாமா வந்து பாடியிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு வரி வரும், ஏழைங்க பாலைங்க நினச்சி போட்டால் நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படின்ற வரி.
பயங்கரமாக இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அந்த வரி வந்து திரும்ப இப்போ ட்ரெண்ட் ஆகி ரீல்ஸில் கலக்கலன்னு கிடைக்கிட்டு இருக்குது. இது எழுதும்போது நீங்கள் யோசிச்சிங்களா ஃபியூச்சரில் அரசியலுக்கு வருவார், இதுக்கு தான் தேவை? இது அப்படி நினைக்கலாமா? ஆனால் அரசியல் கதை அது. அரசியல் கதை, ஆமாம். அரசியல் கதையிலே நான் இப்போது அதுலேயே பார்த்தா சார் அதில் சிவகாசி உங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பையன் சென்டிமெண்ட் சொல்லுவோம் தானே வரும், அம்மா சென்டிமெண்ட். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அரசியலில் சூழ்ச்சி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் அந்த கண்டென்ட். இங்கே நேர்மையாக நான் உழைப்பேன், அது மக்கள் நல்லது பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், ஜெயிக்க முடியாது. நீங்கள் கெட்டவனை வீழ்த்தணும்னா நல்லவன் சூழ்ச்சி பண்ணி ஆகணும். மகாபாரதத்தோட அந்த லைன் அதுதான். நேர்மையாக பண்ண முடியாது சார் அரசியல். அப்போ அதுக்கு அதனால தான் பார்த்தா முழுக்க சூழ்ச்சியெல்லாம் ஜெயிப்பார் விஜய். அதில் சிவகாசியில் தங்கச்சி எப்படி ஜெயிச்சது? தங்கச்சி ஒன்றுமே இல்லை சார். அது தெருவோரத்தில் பருத்தி பழகு தெரு பொண்ணு, அதை எலெக்ஷன் வச்சு எப்படி ஜெயிச்சார்? காசு என்ன காசு இருக்குது? இவர் காசு இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட வாங்கின 10 லட்சம். ஆமாம், சூழ்ச்சி. பெட்டியில் வாங்க, அது சூழ்ச்சி தானே. லிட்டருக்கு அது செத்து போயிட்டா, வெளியே வச்சுக்கிட்டா, தூக்கணும், அங்கே சூழ்ச்சி ஆரம்பிச்சது. அப்போ அந்த 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு இவன்ட்டு 10 கோடிக்கு சொத்து இருக்குது, அவனை எப்படி ஜெயிக்க முடியும்? அப்புறம் புருஷனை கொண்டு விட்டாங்க, சுடுகாட்டில் போட்டாங்க, அவன் டாலர் இருக்குது. இது எல்லாமே சிவகாசியில் வந்து இந்த காலத்தில் அரசியலில் கெட்டவனை ஒழிக்கிறதுக்கும் நல்லவன் சூழ்ச்சி பண்ண தான் முடியும். எல்லாருமே அதை நாங்கள் ஒரு எமோஷனல் படமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு விஷயம் இருக்குது, இப்போ தான் நோட் பண்ணுறோம். மகாபாரதோட சாராம்சம் தான் அது. அதில் அம்மா சென்டிமெண்ட் அதில் வரும். ஸோ அதனால தான் பாட்டு வரியுமே அப்படி. ஆமாம், அதை வச்சு தான் நம்ம வந்து ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா, அங்கேயே சொல்லுவார் விஜய். பட்டி தொட்டி நம்ம உங்கள் சிட்டி, மொத்த ஊர் நம்ம ஊரு தான். நீ தெரியுதா? இன்னைக்கு எங்கே போனாலும் கூட்டம். நீ சிட்டி தான், இன்றைக்கி திருநெல்வேலி போனாலும் கூட்டம் தான், தூத்துக்குடி போனாலும் கூட்டம் தான். அப்போ அந்த ஒரு லைன் வந்து பட்டி தொட்டி உங்கள் சிட்டி மொத்த ஊர் நம்ம ஊர் தான் அப்படின்னு இன்னைக்கு சொன்ன மாதிரி அமைஞ்சிருக்க தவிர, அன்றைக்கி நான் வந்து அவர் மாஸ் வச்சு எழுதுனேன். ஒரு நடிகர், எனக்கு எல்லா பக்கமும் எனக்கு செல்வாக்கு இருக்குது, ரசிகர் இருக்காங்க, எல்லா மக்களுக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற சாராம்சம் தான் அன்னைக்கு. அது இன்றைக்கி அரசியலுக்கு ஒத்து போயிருக்கு. கரெக்டாக வந்துருக்கு. ஆமாம். இல்லைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். அது வந்து நம்ம வந்து நயன்தாரா போகிற மாதிரி தான் லிரிக்ஸ் இன்றைக்கி அப்படி திரும்பிக்குச்சு. ஆமாம் ஆமாம். அதில் எனக்கு பிடிச்ச லைன் அப்படின்னா, ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அதான் சமையன் அதில். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எம்ஜிஆர் ஓட்டு கேட்டு போகும்போதோ, ஜெயலலிதா நடிகை தானே அவங்க, ஆமாம், ஓட்டுக்கிட்டு போகும்போதோ, விஜயகாந்த் நடிகர் தான், அவங்க ஓட்டுக்கிட்டு போகும்போதோ, ஒரு நடிகராக இருந்து ஒரு நடிகையாக இருந்து ஒரு சினிமா பிரபலமாக இருந்து ஓட்டு கேட்க போகும்போது இவன் எந்த ஜாதி எந்த மதம் பார்க்க மாட்டாங்க சார் மக்கள். நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது தான் இவன் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறான், நீ ஜாதி கட்சியா மத கட்சியா, அந்த ஒப்பீடு வரும். அப்போ தான் வரும், ஓ இவன் இந்த ஜாதி, இவன் ஜாதிக்காக இவன் பண்ணுறான். ஒருத்தர் கருணாசுக்கு பண்ண கூட என்ன பண்ணுறாரு, முக்குளத்தூர் படிக்கும்போது ஓகே இந்த ஜாதிக்குள்ளே ஒரு அடங்கிட்டார். திருமாவளவன் பண்ணும்போது இந்த ஜாதிக்கா. நீங்கள் ஒரு அரசு கட்சி தனி ஒரு நபர் ஆரம்பிக்கும் போது ஜாதியை 6000 மதத்தை 6000. எங்கள் கலைஞர்கள் சினிமா கலைஞர் கட்சி ஆரம்பித்து ஓட்டுக்கிட்டு போனால் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு பேர் தான் நம்ம கண்டு தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சிவகாசி பார்க்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணதில்லை, நீங்கள் யதார்த்தமாக பண்ணீங்களா அப்படிங்கிறது தெரியல, இதுவும் இப்போ ரியலோட கனெக்ட் ஆகுது. ஃப்ளாஷ்பேக் நடக்கிறப்ப சின்ன வயசு சிவகாசியை எல்லாருமே அடிச்சிட்ருப்பாங்க, இந்த சீன் தான் அது. இது நீங்கள் பேக்ரவுண்டில் கவனிச்சிங்களா? கொடியில் டிவிக்கே கட்சி கொடி. ஆமாம் சார், கரெக்ட் 2 சைடும். இப்போ சில விஜய் ரசிகர்கள் அன்றே கணித்தார் பேரரசு அப்படின்ட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒற்றுமை இருக்கு, எல்லாமே சிங்க் ஆகிருக்கு பாருங்க. பட் ஆனால் இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு கணக்கு வச்சுருந்துருப்பாங்க. ஆமாம், அது அப்படியே சிலது சிங்க் ஆகி. இப்போ எம்ஜிஆர் படங்களே அவர் திமுகலேருந்து பிரியாத காலகட்டத்தில் நிறையா பண்ணியிருப்பார்ல. அப்போ அவர் காங்கிரஸுக்காரங்களை பாடின பாட்டு எல்லாமே திமுகவில் பிரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கலைஞருக்காக பாடின மாதிரியே போச்சு. அதே மாதிரி திருப்பாச்சியோட கம்பேர் பண்ணி பார்த்தா இன்டர்வல் திருப்பாச்சியில் வந்து பஸ்லேருந்து இறங்குவார், இங்கே ட்ரெயினில் உட்காந்துருக்க மாதிரி. ஸோ
அதில் இருக்க மிஸ் பண்ண விஷயங்களை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் பண்ணீங்களா அதெல்லாம்? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு உள்டா தான். திருப்பாச்சி கிராமத்துலேருந்து சிட்டிக்குள்ள இறங்குவார். சிவகாசி சிட்டியிலேருந்து போய் கிராமத்தில் போகிறாரு. அப்படியே உள்டா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலாக ரெண்டுமே கான்ட்ராக்டாக வச்சேன். ஒன்று திருப்பாச்சி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சீரியஸ் எமோஷனல். எல்லாமே வில்லனோட மோதல் எல்லாமே பேசுகிற டைலாக்கு எல்லாமே சீரியஸாக பேசுவார், எமோஷனாக பேசுவார். மாங்காய் வெட்டுக்கும், மரத்தை வெட்டுக்கும், தேங்காய் வெட்டுக்கும், தென்னை வெட்டுக்கும், விறகு வெட்டுக்கும், வெங்காயம் வெட்டுக்கும், ஆளை வெட்டுக்கும், பாலை வெட்டுக்கும், ஆடு வெட்டுக்கும், கோழி வெட்டுக்கும், அருவா தூக்கணும் கையிட்டாங்க. உனக்கு அருவா தூக்குதான் தெரியும், எனக்கு அருவா செய்யவே தெரியும். அது ஃபுல் எமோஷன் இருக்கும். ஆனால் சிவாசி எங்கேயுமே அந்த 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 எமோஷன் இருக்காது. எல்லாம் கூலாக கேன் பண்ணுவார். அந்த கேரக்டர் டிசைனே ஆமாம், ஃபீமர் தான். இங்கே பூரா அது பூரா அப்படியே உள்ளச்சு பார்த்தாங்க திருப்பாச்சியில். இங்கே இப்போ பிரகாஷ்ராஜன் டீல் பண்ணுவார்ல, ஆமாம், அது பூரா அங்கே கைதிட்டாங்க, சிரித்தாங்க. அப்போ அதை டிசைட் பண்ணிட்டேன், செகண்ட் ஹாஃப் திருப்பாச்சி மாதிரி சீரியஸாக இருக்கக்கூடாது, ஃபுல் ஹியூமர் தான், வில்லனை ஹியூமராகவே டீல் பண்ணிடுறது. அதில் தான் என்னடா பேப்பர் உணர்த்தி காணும், ஆப்பு கண்ணு தெரியாது, இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கே சீரியஸாக பேச முடியும் வேணாம், ஃபுல்லாக ஜாலி 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 ஜாலி. அதனால் உங்களுக்கு அதனால சொல்கிறேன், எனக்கு சிவகாசி வந்து தேட்டருக்கு கொண்டாட்டமான ஒரு படம். ஆனால் சார் இன்றைக்கி தேதியில் சிவாஜி வரும்போது மிகப்பெரிய வெற்றி பலருமே கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக கருத்துக்கள் பேசியிருக்காரு. அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்பவும் பிற்போக்குத்தனமாக இருக்குது, பெண்கள் இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இப்போ வந்து அதை ஒரு விவாதமாகவே கொண்டு வராங்க. விஜய் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காரு, இப்போ எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. சார் அப்படி பார்த்தா உலக பொதுமறை திருக்குறள் மொத்தமாக பிற்போக்கு தான், மொத்தமாக பிற்போக்கு தான். எப்படி நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் என்ன சொல்கிறது, கணவன் எப்படி இருக்கணும்னு சொல்லுது, மனைவி எப்படி இருக்குன்னு சொல்கிறது, காதல் எப்படி இருக்கு, மன்னன் எப்படி இருக்குன்னு சொல்கிறான், பக்தி எப்படி இருக்குன்னு சொல்கிறது, ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே அது திருக்குறளில் ஒரு படிப்பாக இருக்கட்டும், தொழிலில் தர்மம் எப்படி இருக்கணும், நன்றி மறவாமை எத்தனை சொல்கிறாங்க. நன்றி மனுஷன் இருக்குல்ல, நன்றி மறப்பு நன்றன்று அப்படின்னா சார், நன்றி, விசுவாசம், பாசம், அன்பு, காதல், இல்லற வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஒரு ஒழுக்கம்னு சொன்னதான் சார் திருக்குறள். நம்ம வந்து சார் இன்னொருத்தன் பொண்ணுங்கும்போது நம்ம எப்படிலாம் பார்க்க நினைக்கிறேன் சார். இன்னொருத்தன் பொண்ணு அப்படிங்கும்போது நம்ம வந்து தொடர்ந்துட்டு வரலாம், உள்ள பாதி மாறுபங்கு தர்ற மாதிரி வரலாம். இடுப்பு இது என்ன, இடுப்பு தானே, இது என்ன தொப்புள் காட்டினா என்ன, யார் இது எல்லாமே அடுத்த பொண்ணை பார்க்கும்போது சார் நம்ம சொல்கிறோம். நம்மளை ஒருத்தன் பார்க்கும்போது சொல்லுவோமா சார்? அப்போ எதையுமே சார் நம்மளை பொறுத்து பார்க்கணும் சார். நான் உங்களை விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் கோவப்படுறிய சார், என்ன உங்களை கோவப்படுறாரு, நான் கோவப்படுறேனா இல்லையா? அப்போ இவர் கோவப்பட்டால் வெறுத்து பேசுனா, இவர் இப்படி பேசினா கோவம் வருது அப்படிங்கும்போது அப்போ நானும் கோவம் பேசக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல, எனக்கு இதாக இருக்குன்னா அந்த விஷயம் நான் உங்களுக்கு பண்ணக்கூடாது, அதானே தருமம். அதே மாதிரி இன்னொருத்தர் மனைவிங்கும்போது இப்போ என்ன, அவனுக்கு இன்னும் அடிமையாக அவள் ஃப்ரீயாக இருப்போம், போட்டோம், நீங்கள் என்ன வரட்டும், ஒருத்தங்களுடைய வாழணும் தான் அவனுக்கு சொல்லிடல. நம்ம மனைவி ஓ மனைவி சொல்லி அப்படி சொல்லுங்க சார். நான் சொல்கிறேன், தாலி அது ஒரு அடிமை சின்னம். தாலி வந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவி அடிமை இருக்குது. தாலி அறுப்பு போராட்டம் கரெக்டு. தாலிக்கு 4 பொம்பளை வர வச்சு, கல்யாண பொம்பளை வச்சுட்டு தாலியெல்லாம் அறுக்குறிய, ஓகே. ஓம்பளை தாலியை நான் வந்து அறுக்கவா? அதே மேடையில் ஓம்பளை கூட்டி நிறுத்து, நான் கொடுங்கவா, ஒத்துக்குவீங்களா? இந்த முற்போக்கு பூரா அடுத்துன்னு சொல்லக்கூடாது சார். முதல்ல நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அவங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க, அப்போ தான் தெரியும். முற்போக்கு அப்படிங்கிறது வந்து பிற்போக்குங்கிறது என்னமோ பின்தங்கி போகிறதில்ல. பிற்போக்குன்னா என்னமோ இவர் பிற்போக்குவாதி, இவரது பிற்போக்கு சிந்தனை. எதை வச்சு பிற்போக்கு சிந்தனை சொல்றிய? நான் நாசமாக போ, அவுத்து விட்டு ஆடு, இப்படி சொல்கிறது சரியாக தவறா?
தவறு தானே? தவறு தான். அப்போ இந்த மாதிரி பப்ளிக்கில் பொம்பளைங்க கரெக்டாக இருக்கணும், இப்படி பண்ணணும்னா உங்களுக்கு பிற்போது சொல்லிட்டு போங்க. எனக்கு சரி சார், எம்ஜிஆர் பாடியிருக்காரு, அவர் பாடியிருக்காருல, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷு படித்தாலும் இன்ப தமிழ் நாட்டில் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. ஏன்னா அவர் வந்து ஷார்ட்ஸ் போட சொன்னாரா இன்ப தமிழ் நாட்டில்? இடுப்பு தர மாதிரி போ, அக்கில் தர மாதிரி போக சொன்னாரா? எம்ஜிஆர் சொன்ன விஷயத்த நான் வேறு மாதிரி சொல்கிறேன். அப்புறம் எம்ஜிஆர் திட்டுங்க. வேறு சொன்னால் தப்பு, அப்போ எம்ஜிஆர் சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு. எம்ஜிஆர் சொன்னால் சரி, விஜய் சொன்னால் உங்களுக்கு தப்பாக உங்களுக்கு. நான் சொல்கிற விஷயம் மக்களுக்கு சரியா நல்ல விஷயம் சொன்னால் சொல்லியா, நான் சொல்கிறது நல்ல விஷயமா இல்லையா தான். அதனால் நீ இப்போ என்ன வேணால் சொல்லிக்க, இந்த வலது சரி இடது சரி, எனக்கு எந்த சரி இல்லை சார். என்ன வலது சரி இடது சரி, எது சரியோ அதான் சரி. ஸோ எலெக்ஷனில் ஆரம்பித்து சிவகாசியில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த டிஸ்கஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கூடிய விரைவில் ஸ்க்ரீனில் உங்களை இந்த கெட்டப்போட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்துடும். ஆர்வமாக இருக்கும். ஜூனில் வந்துடும். அடுத்த சீக்கிரம் நம்ம படம் ஆரம்பிச்சிடுவோம். சூப்பர் சார். கூடிய சீக்கிரம் அடுத்த பேட்டியில் நம்ம அதை பற்றிலாம் பேசலாம். ஸோ உங்கள் நேரத்தை நிறைய ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சிவாசி பாருங்கள், மீண்டும் சரவடி. ஆமாம், சிவாசி பார்த்து திரும்ப வெற்றியை கொடுங்க. நன்றி, வணக்கம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.